அன்புமணி ராமதாஸ் 1968 அக்டோபர் 9ஆம் நாளில் மருத்துவர் ராமதாஸ் சரஸ்வதி அம்மாள் ஆகியோருக்கு புதுச்சேரியில் பிறந்தார். 10ஆம் வகுப்பை ஏற்காட்டில் உள்ள மான்ஸ்போர்ட் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 1984ஆம் ஆண்டு முடித்தார். பின்னர் 12ஆம் வகுப்பை தன் சொந்த ஊரான திண்டிவனத்தில் புனித அன்னாள் மேல்நிலைப் பள்ளியில் 1986ஆம் ஆண்டு படித்து முடித்தார். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பழைய தென்னார்காடு மாவட்டத்தில் முதல் மாணவராக தேர்ச்சி பெற்றார். பின்னர் மதராசு மருத்துவக் கல்லூரியில் மருத்துவ பட்டப்படிப்பை முடித்தார். படிப்பை முடித்தவுடன் திண்டிவனத்தில் உள்ள நல்லாளம் கூட்டுசாலை சந்திப்பு கிராமத்தில் 1.5 ஆண்டுகள் மருத்துவ சேவையை செய்தார். இவர் 2003ஆம் ஆண்டு லண்டன் பொருளியல் பள்ளியில் பெருநிலை பொருளியல் என்னும் படிப்பை படித்துள்ளார். அன்புமணி அவர்கள் படிக்கும் காலத்தில் இறகு பந்தாட்டம், கூடைப்பந்து, கால்பந்து, விரைவோட்டம், நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல் போன்ற விளையாட்டுகளிலும் முதல் மாணவனாக திகழ்ந்தார். கால்பந்து உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் மாநில அளவில் பதக்கம் வென்றவர். அன்புமணி அவர்கள் தற்போது தமிழ்நாடு இறகுபந்து சங்கத்தின் தலைவராக இருக்கிறார். இவர் சௌமியா என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு சம்யுக்தா, சங்கமித்ரா, சஞ்சுத்ரா என 3 மகள்கள் உள்ளனர். இவர்களில் சம்யுக்தாவிற்கும் அன்புமணி அவர்களின் அக்கா மகனான பிரித்திவன் என்பவருக்கும் அக்டோபர் 30, 2014ஆம் ஆண்டு திருமணம் நடந்தது. இவர் மருத்துவ அமைச்சராக பணியாற்றிய காலத்தில் ஊர்ப்புற மருத்துவத்தில் பெரிதும் ஆர்வம் காட்டினார். பசுமை தாயகம் என்னும் அரசு சாரா சுற்றுச்சூழல் சூழல் பாதுகாப்பு இயக்கத்தின் தலைவராக பணியாற்றினார். இவர் அமைச்சராக இருந்தபோது பொது இடங்களிலும் அலுவலகங்களிலும் புகைப்பிடிப்பது தடை செய்யப்பட்டது. சிகரெட், புகையிலை பொருட்கள், விளம்பரங்கள், சிறுவர்களுக்கு புகையிலை பொருட்கள் விற்பது, கல்விக்கூடங்கள் அருகே புகையிலை பொருட்கள் விற்பது என்பவை கீழ் தடை செய்யப்பட்டது. புகைப்பிடிப்பது, மது அருந்துவது போன்றவற்றை இந்திய திரைப்படங்கள், தொலைக்காட்சிகள் மூலம் கவர்ச்சிகரமாக காட்டி இளைஞர்களை போதைப் பொருளுக்கு அடிமையாக்குவதை தடுக்க கடுமையான தணிக்கை நெறிகளை கொண்டு வந்தார். இவரது இந்த செயல்கள் புகையிலை மற்றும் மதுவான பெரு நிறுவனங்களின் கடுமையான எதிர்ப்புக்கு ஆளாகின. எனினும் அமெரிக்கா புற்றுநோய் கழகம் இவரது புகையிலை பொருட்கள் எதிர்ப்பு சீர்களை போற்றி ஜூலை 14, 2006ஆம் ஆண்டு அன்று இந்திய மருத்துவ அமைச்சகத்துக்கு லூதர் நெறி விருது வழங்கி இவர் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தபோது 108 என்னும் இலவச அவசர சிகிச்சை ஊர்தி சேவையை இந்தியாவிற்கு கொண்டு வந்தார். 108 என்பது இந்தியாவில் அவசர கால அழைப்புக்கான கட்டணமில்லாத இலவச தொலைபேசி எண் ஆகும். இவர் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தபோது இவருடைய முயற்சியால் போலியோவை இந்தியாவில் முற்றிலுமாக ஒழித்ததாக உலக சுகாதார நிறுவன தலைவர் கடிதம் மூலம் வாழ்த்து தெரிவித்திருந்தார். இந்த செயலை பாராட்டி உலக ரோட்டரி சங்கத்தின் இளம்பிள்ளை வாதம் ஒழிப்பு சாதனையாளர் விருது பெற்றார். இந்த விருதினை இதுவரை உலக அளவில் பில் கேட்ஸ், பில் கிளின்டன் மற்றும் கோபி அன்னான் போன்ற தலைவர்கள் மட்டுமே பெற்றுள்ளார்கள். பின்னர் 2014ஆம் ஆண்டில் குடியரசுத் தலைவரான பிரணாப் முகர்ஜி விருது வழங்கி பாராட்டினார். அன்புமணி அவர்கள் உலக அளவில் 4 பன்னாட்டு விருதுகளை பெற்றிருக்கிறார். அன்புமணி சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தபோது செயல்படுத்திய திட்டங்கள்: இந்தியா முழுவதும் தேசிய கிராமப்புற